Good morning students, I am MRK. Today class 12th chapter 12 district mathematics exercise 12.1 second அதில் மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கு. அதில் ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் வந்து க்ளோசர் அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் செஞ்சு பார்த்தோம். இதில் மாதிரி ஐடென்டிட்டி இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதா, அப்படி ஆப்ரேட் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாரிஸ் வந்து என்னது, பைனரி ஆப்ரேஷன். ஓகே, லெட் கிவன் கொடுத்ததை நம்ம முதல்ல எடுத்துக்கோ. அந்த எடுத்துக்கோ எம் ஈக்குவல் டு கொடுத்ததை எப்போயுமே எடுத்துடணும். செட் ப்ராக்கெட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் such that x belongs to except 0 real number. ஓகே, ரைட். இப்போ என்னென்ன கேட்டிருக்கு, ஐடென்டிட்டி ஒன்று, இன்வர்ஸ் ஒன்று. அப்போ ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா லெட் இ பி த ஐடென்டிட்டி எலமெண்ட் தானே. லெட் இ பி த ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறணும். பி த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதினாலும் சரி, ஐடென்டிட்டின்னு எழுதினாலும் சரி. அப்போ ஏஇ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? இதில் ஏன்றது நம்மளுக்கு வேணும்ல, ஏன்னு தெரியும்ல உனக்கு. மேலே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைங்கிற எடுத்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு such that x belongs to ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 அப்படின்னு எழுதணும். ரைட். அப்போ ஏக்கு எழுதுகிறேன், ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம்னா ஏஇ ஈக்குவல் டு ஏ மட்டும் எடுத்துக்கிறோம். ஏஇ ஈக்குவல் டு ஏ மட்டும் எடுத்துக்கிறேன். ஏஇ ஈக்குவல் டு ஏ மட்டும் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு வரேன். ரைட். ஏஇ ஈக்குவல் டு ஏ வந்து எக்ஸு இதில் ஏக்கு எக்ஸ் ஈக்கு இ ரெண்டே மல்டியில் பண்ணால் 2xe அப்படி தான்டா வரும். இதில் வந்து என்ன வந்துடும், எக்ஸ் ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து ஈக்குவல் பண்ணுறேன். 2x ஈக்குவல் டு எக்ஸ் அடிச்சிட்டோம்னா இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ இ ஈக்குவல் டு 1/2. இ ஈக்குவல் என்னது, 1/2. தேர்ஃபோர் இ ஈக்குவல் டு 4 இ வரும்ல, எப்படி ஈன்னு வருதுல்ல. அப்போ 1/2 அப்படின்னு எழுதிட்டு பிலாங்ஸ் டு எதில் இருக்குது, எம்மில் இருக்குது. அப்போ இது 0 கிடையாதுல்ல. தேர்ஃபோர் என்னது, ஐடென்டிட்டி இஸ் எக்ஸிஸ்ட் இல்லை ட்ரூ. ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஐடென்டிட்டி இஸ் என்னது, ட்ரூ அப்படின்னு எழுதிக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் எதிர்மறை இல்லை நேர்மாறு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா லெட் ஏ இன்வர்ஸ் பி த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. தட் இஸ், அதாவது ஏ இன்வர்ஸ் அப்படின்றது எக்ஸ் இன்வர்ஸ் ஏன்றது எக்ஸு such that x belongs to except ரியல் நம்பரில் எக்ஸப்ட் 0 கிடையாது அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு இ. இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈக்கு நீ ப்ரீவியஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்க 1/2. இதில் என்ன வந்துடும், எக்ஸ் இன்வர்ஸ் ரெண்டே மல்டியில் பண்ணால் 2x இன்வர்ஸ் 2x இன்வர்ஸ்
2x x inverse 2x x inverse அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும் 2x x inverse ஈக்குவல் டு 1/2. அப்போ x inverse ஈக்குவல் டு 1/4x அப்படின்னு அர்த்தம் x inverse கண்டுபிடிச்சோம்னா. therefore a inverse ஈக்குவல் டு இந்த இருக்குல்ல x inverse இப்போ 4 டைம் எழுதணும்ல 1/4x 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 belongs to m. புரியுதான்னு பார்த்துக்க. therefore inverse axiom அல்லது property is true. inverse property is true. Okay, thank you.